அனைவருக்கும் வணக்கம். குபேர கலச அறக்கட்டளை நடத்தும் 18வது கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் எப்படி அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுல 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம தனித்தனியாகவே நம்பர்கள் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த எண்களை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில வருமானத்தை கூட்டக்கூடிய ஒரு தன்மையை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். சரிங்களா? இன்னைக்கு காலையிலிருந்து பேசியிருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உண்மையில அருமையா சொல்லியிருக்காரு. அது மாதிரியான விஷயங்களை நீங்க எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியை நம்ம சந்திக்கலாம். அப்ப இதன் ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த எண்கள் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான எண்கள். இதை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்குமே திசா புத்திகள் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் திசா புத்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த திசையில நம்மளுக்கு நல்லதாக இருக்கட்டும் அல்லது கெட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த திசையில உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய புத்திநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அதாவது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதாவது அது நிகழ்காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த புத்திநாதன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த நட்சத்திரத்தை வைத்து நம்ம எந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த நட்சத்திரம் நமக்கு அதாவது நம்மளுக்கு அந்த பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இழுத்து கொடுக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்குமே திசா புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தனித்தனி எல்லாருக்குமே தனித்தனியா நடக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் சனி தசை நடக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு குரு தசை நடக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு புதன் தசை நடக்கும். இப்படி 9 நவ கிரகங்களுடைய தசை எல்லாருடைய வாழ்க்கையிலும் போய்கிட்டு தான் இருக்கும். இதுல புத்திநாதன் என்ன, அதாவது ஒரு சனி தசை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய முதல் புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி புத்தி தான் அங்க வருவாங்க. அப்ப சனி புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல் புத்தி அதாவது சுய புத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது பெரிய லெவல்ல உங்களுக்கு எதுவும் செய்யாது, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அதாவது சுய புத்தியில் அவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்தா அவருடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக விடாது, போகவும் ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமா ஜோதிடத்தில் இருக்குது. அதனால நம்ம அதுக்குள்ளேயெல்லாம் போக வேண்டாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எண்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஒருவருக்கு சனி தசை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த கிரகத்தில் அதாவது எந்த நட்சத்திர சாரத்துல நின்று நம்ம திசா புத்திகள் நடத்துறது நம்ம பார்த்துக்கலாம். அப்ப அந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நம்ம எந்த எண்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம இது எல்லா திசைக்குமே நம்ம எடுத்துக்கலாம், எல்லா புத்திநாதருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப புத்திநாதன் என்ன செய்யறாரு அப்படின்றத நம்ம கவனிச்சுக்கலாம். அப்ப புத்திநாதன் தான் உங்களுக்கு நிகழ்காலம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப இந்த நிகழ்காலம் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னாலும் இந்த இன்னைக்கு செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உடனடியாக நம்மளுக்கு நடக்கும். அப்ப இந்த 27 நட்சத்திரத்துல நின்று யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு இதுல நின்று தசையோ புத்தியோ நடக்கும். அப்ப திசையை நம்ம விட்டுட்டு புத்திநாதனை நம்ம கையில பிடிக்கலாம். அப்ப புத்திநாதன் நம்ம கையில பிடிக்கும் போது அது எந்தெந்த நம்பர்களை நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்றோம். அதை நீங்க தாராளமா நீங்க பிரிக்கலாம், பிரிச்சு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஒரு ரேவதி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துல நின்று உங்களுக்கு புத்தி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் எந்த மாதிரி எண்களை நீங்க பயன்படுத்தணும். இது நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி நம்ம பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக்கலாம். ஒரு வீட்டுல எழுதி வச்சுக்கலாம், அல்லது நீங்க கையில எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க பாக்கெட்ல வச்சுட்டு போய்க்கலாம். தினசரி இந்த நம்பர்களை நம்ம பார்க்கும்போது அது நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்களை நம்மளுக்குள்ள கிடைக்கும். அப்போ ரேவதியில நின்று ஒரு புத்தி ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்துல நின்று ஒரு தசாபுத்தி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் 16ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்துவது சிறப்பான ஒரு பலன்களை தரும். இதை நீங்க எதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நீங்க கையில எழுதி வச்சுக்கலாம், அல்லது நீங்க இதை நீங்க ஏதா மோதிரமா கூட செஞ்சு போட்டுக்கலாம். அதாவது ரிங்கா கூட நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டுக்கலாம். அடுத்து நீங்க
புத்திநாதனை தான் நம்ம வந்து இதை கையில எடுக்கணும். அப்ப இந்த புத்திநாதனை வந்து நம்ம கையில எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த வேலைகள் வேகமா செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். சரிங்களா? அடுத்ததாக அஸ்வினியில ஒரு கிரகம், அதாவது அஸ்வினியில ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்தினால் அப்ப அவர்கள் எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும், இவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தினா நல்லா சிறப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 06 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்ப அந்த 06 நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளே அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 06 அப்படின்ற எல்லாருமே வந்து சுக்கிரன் நல்லா இருந்தா இந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த கிரகம் எந்த கிரகமாவது உங்களுக்கு வந்து பரணியில நின்று திசா புத்தி நடத்தினா நீங்க இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் நீங்க பயன்படுத்தும் போது இது உங்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அனுபவ ரீதியான உண்மைகள். அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து எடுத்து செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கையில பண வரவுகள் மற்றும் அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காணலாம் அப்படின்றதுக்காக இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததாக பரணியில நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தினால் அவங்க என்ன நம்பர்களை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க 10ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அப்ப பரணியில ஒரு திசையோ புத்தி நடத்தினாதான் உங்களுக்கு வேகமா வேலை செய்யும். அதனால நீங்க புத்தியவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்ப புத்தினாதான் அங்க வந்து பரணி சாரத்துல நின்று உங்களுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து 10ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது இன்னமும் சிறப்பான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தினால் அப்ப கிருத்திகை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து இது பண்ணும்போது நமக்கு அவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்காது. அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது நம்ம எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் 20ஆம் நம்பரை வந்து எடுத்து பயன்படுத்தும் போது அது அவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். சரிங்களா? அப்ப அந்த 20 அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி எடுக்கலாம், எதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம வந்து தினசரி 20 அப்படின்ற எழுத்துக்களை நம்ம வந்து ஒரு பேப்பர்ல எழுதுறதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம எழுதி நம்ம வந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்ம போனாலும் சரி, அது நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம போகக்கூடிய வேலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லாவே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நல்ல வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து எங்களுக்கு சந்திரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எனக்கு இது சரியில்லை சார், எனக்கு மறைஞ்சிட்டாரு 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, நீங்க அதையெல்லாம் எதையுமே நீங்க வந்து கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு கிரகமும் மறைஞ்சாலும் சரி எது செய்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த எண்களை நீங்க பயன்படுத்தும் போது இந்த புத்திநாதன் வேலை செய்யும் போது நம்மளுக்கு இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதற்காக இந்த எண்களை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம ரோகிணி அப்படின்ற நட்சத்திரத்துல நின்று யாருக்கெல்லாம் புத்தி நடத்திக்கிட்டு இருக்காரோ அவர்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க வந்து 29 நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அந்த 29 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கையில வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்க வந்து ஒரு வண்டியா கூட நீங்க எடுத்து பயன்படுத்தலாம். புத்திநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பெரிய திசையாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து வரும் உங்களுக்கு. இதுவே சின்ன திசைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அது வந்து குறைந்த காலமாக வரும் நம்மளுக்கு. அப்போ வந்து 1 வருஷம், ஒரு 6 மாசம் 7 மாசம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்ப இது மாதிரி நடக்கும்போது நமக்கு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நம்ம இவ்வளவு செலவு பண்ணணுமா, ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதெல்லாம் இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த இது வேலை முடிச்சிடும். அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது மாதிரி நீங்க வந்து இது பண்ண வேண்டாம். நீங்க நார்மலா நீங்க வந்து இதையெல்லாம் நீங்க எப்படி நீங்க வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்பர்களாக நம்ம எடுத்துக்கலாம். தினசரி நம்ம வந்து வீட்டுல எழுதி வச்சு தினசரி அந்த எண்களை நம்ம வந்து பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து ஒரு போன் நம்பர்ல உங்களுக்கு அந்த எண்கள் இந்த மாதிரி எண்கள் எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே அந்த தொழில் ஸ்தானத்துலதான் இருக்கு. அப்ப தொழில் ஸ்தானத்துல இந்த எண்களை நம்ம வந்து வச்சு அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய அந்த புத்தி நடத்தும் போது இந்த எண்களை நம்ம பயன்படுத்தும் போது அப்போ வந்து அந்த எண்கள் நமக்கு வேலை செய்யும். இதுவே இந்த 1 வருஷம் கழிச்சு அப்புறம் நம்பரை மாறும். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க முதல்ல இந்த நம்பர்களை கையில எழுதி வீட்டுல பாக்குறது இது மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கன்டினியூ பண்ணி பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக
மிருகசீரிஷத்துல நன்னு ஒரு கிரகம் புத்தி நடத்தினால் அவர்களுக்கு எந்த மாதிரி எண்களை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 22 அப்படின்ற நம்பரை பயன்படுத்தும். அப்ப 22ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல தன வரவையும் நம்மளுக்கு கொடுக்கும். அப்ப அந்த 22 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு எதுல வேணாலும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக திருவோதிரையில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ 12 அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை நமக்குள்ள கொண்டு வரும். சரிங்களா? அடுத்ததாக புனர்பூசம். இந்த புனர்பூசத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து குருவோட நட்சத்திரம். அப்ப குருவோட நட்சத்திரத்துல நின்று அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கிறது. அதுல நம்ம வந்து குருவோட நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி அப்படின்றதை நம்ம எடுத்துக்கூடாது. சரிங்களா? இந்த புனர்பூசத்துல நின்று ஒரு கிரகம் நடத்தும் போது திசையோ புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த மாதிரி எண்களை அவர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 08 அப்படின்ற எண்களை இவர் வந்து பயன்படுத்தலாம். அந்த 08 அப்படின்னா 80ஆக நம்ம எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப 08 அப்படின்ற எண்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது நமக்கு அருமையான ஒரு மாற்றத்தை நம்மளுக்குள்ள கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக பூசத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் எந்த நம்பர்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14. இப்போ 14ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு ஒரு வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த பூசத்துல இருந்து யாருக்கெல்லாம் கிரகம் புத்தியோ தசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் சரி, ஒரு போன் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி ஒரு போன் வாங்கக்கூடிய அந்த விலையே பாத்தீங்கன்னா ஒரு 14,000 கொடுத்து நம்ம வந்து வாங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எதில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத நீங்களே அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் அந்த பொருளோட விலையை அவங்க சொல்லும் போதே இது கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த எண்கள் மூலமான ஒவ்வொரு ஆய்வுக்கு நம்ம வந்து போகும்போதும் ஒரு விஷயம் நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னாக்கும் அந்த பொருளோட விலையை சொல்லும் போதே அது சரியான விலையா இல்லையா அப்படின்றதையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால இதை கரெக்டா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை அனைத்தையுமே நீங்க வந்து எப்ப எழுதணும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் காலையில நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம எழுதுறோம், ஒரு விஷயத்தை எழுதுறோம், இந்த 14ஆம் நம்பரை நம்ம எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் நம்பரை நம்ம வந்து காலையில எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வந்து கரெக்டா உங்களுக்கு டைம் எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் அந்த டயத்தை ஃபாலோ பண்ணி நீங்க எழுதணும். அப்படி நம்ம ஃபாலோ பண்ணி எழுதும் போது அந்த பிரம்ம முகூர்த்தத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் மிக அற்புதமாகவும் அருமையாகவும் நமக்கு வேலை செய்யும். அதனாலதான் நீங்க வந்து அந்த டயத்துல நீங்க இந்த எண்களை எழுதும்போது நமக்கு வருமானத்தை இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எந்திரிச்சு எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய வருமானம் அப்படின்ற விஷயம் நமக்கு நன்றாகவே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த எண்களை இப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக ஆயில்யம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரமா வந்துட்டாரு. அப்ப புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் 52. இந்த 52ஆம் நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை நீங்களே அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதி கொள்ளலாம். சரிங்களா? இது மாதிரி நம்ம வந்து இந்த திசையோ அதாவது திசை நடத்தினாலும் சரி, புத்தி நடத்தினாலும் சரி, நீங்க திசை நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்க தாராளம் இப்போ வந்து 17 வருஷத்து திசை இந்த புதன் திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எனக்கு திசை நடக்குது சார், அப்போ வந்து இதை வந்து நான் ஏதாவது செஞ்சுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து இதை வந்து நீங்க வந்து ஒரு வண்டி எண்ணாகவோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா 15 வருஷம் தான் உங்களுக்கு ஒரு வண்டியோட வேல்யூவே, அந்த வண்டியின் மதிப்பா 15 வருஷம் தான். அப்ப வந்து 17 வருஷம் தசை நடத்தும் போது அந்த திசைனால நம்மளுக்கு ஒரு நல்ல
வழியை காட்டணும், நன்றாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி எண்களை நம்ம வந்து வண்டி எண்களாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது இன்னமும் அருமையான ஒரு பலன்களை நீங்க வந்து சந்திக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக மக நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் 42. இந்த 42ஆம் நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக பூர நட்சத்திரம். அப்ப பூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்க வந்து வந்துருச்சு, அவங்களுக்கு திசையோ புத்தியோ நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் புத்தி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து 64ஆம் நம்பரை நீங்க வந்து எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதற்காக இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து 27 நட்சத்திரக்குமே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இன்னைக்கு. இது வந்து கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். நீங்க வந்து கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் வருது, எந்த எண்களை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க வந்து உள்ள வர வரத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் வரும். சரிங்களா? ஓகே. அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து உத்திர நட்சத்திரம். அப்ப உத்திர நட்சத்திரத்துல இருந்து நின்று ஒரு கிரகம் திசையோ அல்லது புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 56. இப்ப அந்த 56ஆம் நம்பரை யார் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அந்த ஜாதகர் இந்த நம்பரை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான். சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்ததாக இந்த 56 அப்படின்ற நம்பர்லாம் உங்களுக்கு வந்து போன் நம்பர்ல உங்களுக்கு வரும். இந்த போன் நம்பர்ல டோட்டல் வர்றது கூட உங்களுக்கு 56 வரலாம். அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து கையில இருந்தாலும் நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இல்ல சார் எனக்கு எதுவுமே கையில இல்ல, நான் என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து 56ஆம் நம்பரை நீங்க தினசரி நீங்க வந்து எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தினசரி நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலை நம்மளே உருவாக்கி கொள்ளலாம். அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சந்திரனுடைய நட்சத்திரம். இப்ப ஹஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54 நம்பரை இவங்க பயன்படுத்தும் போது அருமையான ஒரு பலன்களை தரும். சரிங்களா? இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து எண்களை நம்ம வந்து மாற்றி பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்குள்ள கிடைக்கும். அடுத்ததாக வந்துருக்கிறாரு வெயிட் பண்ணுங்க. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 39ஆம் நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அப்போ 39 நம்ம எப்படி எடுக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க வந்து நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம காலையில எழுந்திரிச்சு நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுதணும். அப்படி எழுதும்போது நம்மளுக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்குள்ளேயே கிடைக்கும். அது நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து விசாக நட்சத்திரம். அந்த விசாகத்துல நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது 71 அப்படின்ற நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அப்ப 71ஆம் நம்பரை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான். அடுத்ததாக அனுச நட்சத்திரம். அனுசம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சனியோட நட்சத்திரம். அப்ப சனியோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41. இப்ப இந்த 41ஆம் நம்பரை இவர்கள் வந்து தாராளமா பயன்படுத்தலாம். இப்ப இந்த நம்பர்களை எல்லாம் கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதான் இதுல வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மளுக்குள்ள கிடைக்கும். ஏதோ நம்பரை சொல்றாரு நம்ம ஏதாவது பார்க்கலாம் செய்யலாம், நீங்க பயன்படுத்தணும். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பயன்படுத்தணும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். அப்ப கேட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புதனுடைய நட்சத்திரம். அந்த புதனுடைய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 79. அப்ப 79 ஒரு கிரகம் அந்த 79ஆம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நட்சத்திரத்துல நின்று உங்களுக்கு புத்தி நடத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வருவாய் அதிகப்படியாக நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்ததாக மூல நட்சத்திரம். அதாவது நம்மளுடைய தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமாக 87 அப்படின்ற நம்பரை இவர்கள் பயன்படுத்தலாம்.
இவர்கள் பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல வளர்ச்சியும் மாற்றத்தையும் கொடுக்கும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அடுத்ததாக பூராட நட்சத்திரம். பூராடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் புத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே எந்த நம்பரை பயன்படுத்தினா நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தலாம். அப்ப 100 அப்படின்ற நம்பரை நம்ம தினசரி பார்க்கறதாக இருந்தாலும் சரி, தினசரி ஒரு ஆபீஸ்ல எழுதி வச்சுக்கிட்டு தினசரி அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு நன்றான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக உத்திராடம். உத்திராடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியனுடைய நட்சத்திரம். அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் நின்று ஒரு புத்தி நடக்கும் போது அவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 92. இந்த 92 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல வளர்ச்சியும் நமக்குள்ள கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவோணம். அப்ப திருவோணத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90. அப்ப 90 அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எது எதுலாம் பயன்படுத்தலாம், நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு செவ்வாயோட நட்சத்திரம் வந்துடும். அப்ப செவ்வாயோடைய நட்சத்திரத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது, அதாவது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்தும் போது அவர்கள் 85 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும். 85 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது அது சிறப்பான ஒரு பலன்களை நமக்குள்ள கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததாக சதயம். அப்ப சதய நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் புத்தி நடக்கும் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க 93. அப்ப 93 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்தினா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, அவர்களுக்கு பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக பூரட்டாதி. இந்த பூரட்டாதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குபேரன் பிறந்த நட்சத்திரம்னு எல்லாருமே சொல்லுவோம். குபேரன் பிறந்த நட்சத்திரமாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த இதுல நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் எந்த எண்ணை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 அப்படின்ற நம்பரை தான் நம்ம பயன்படுத்தணும். அப்ப 80 அப்படின்ற நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது குபேரனுக்கே அந்த விஷயங்கள் அவர்களுக்கே தெரியாம ரொம்ப விஷயங்கள் அவரே நடந்திருக்கு அவருக்கே. அடுத்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்கலாம். இப்ப 80 அப்படின்ற புரட்டாதியிலிருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்தினால் அவர்கள் 80ஆம் நம்பரை நம்ம பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதாவது புரட்டாதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே குபேரனுடைய நட்சத்திரம். அவர் யாருக்கு பணம் கொடுத்து அவர் வளர்ச்சி ஆனார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பரவாயில்லை. அடுத்து உத்திரட்டாதி அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துல நின்று அவர்களுக்கு திசையோ புத்தியோ நடத்தும் போது அவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் 77 அப்படின்ற நம்பரை அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு 4 to 6 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, 4:30 மணியில இருந்து 5:30 மணிக்குள்ளதான் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் வரும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல முக்கியமான அந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த டயத்தை பர்டிகுலரா நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். அப்ப எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்சா 2-3 டைம் உங்களுக்கு சொல்றோம். அந்த டயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். 5:14 அதாவது 5:14 நீங்க தாராளமா அந்த விஷயத்தை நீங்க எடுத்து செய்யும் போது அருமையான ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். அதுவே 5:29 இந்த டயத்துல நீங்க தாராளமா நீங்க இதை எழுத ஆரம்பிக்கணும். அதை எப்படி எழுதணும் அப்படின்னு கிழக்கு பார்த்து உட்கார்ந்து நீங்க சாமி முன்னாடி விளக்கு ஏத்தினாலும் சரி, ஏன்னா தினசரி நம்ம ஏத்த முடியாது. நீங்க ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு மட்டும் நீங்க விளக்கு ஏற்றி வச்சு கிழக்கு பார்த்து உட்கார்ந்து நீங்க ஒரு நோட் எடுத்து நீங்க தாராளமா இந்த எண்களை எத்தனை முறை எழுதணுன்றது நீங்க அதுல இப்ப 79 அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 முறை எழுதலாம், அல்லது நீங்க 79 முறை எழுதினாலும் ஓகே. அப்ப நம்ம இந்த நம்பர்களை எத்தனை முறை எழுதுறோமோ அத்தனை முறை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். 16 முறை எழுதலாம், அல்லது நீங்க 79 முறை எழுதினாலும் தாராளமா எழுதிக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த எண்கள் நமக்குள்ள உருவாகும். அப்ப இந்த நேரத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு இன்றைய தன வரவு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தினசரி நம்ம கவனித்துக் கொண்டே வரலாம். அப்ப ஒரு கிரகம் யாருக்கெல்லாம் திசையை நம்ம எடுக்கக்கூடாது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். திசை என்பது நமக்கு இந்த திசையில நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும். அது உங்களுக்கு
நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் புத்தி என்பது நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய தினசரி வரவுகள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை இதை வச்சு நீங்க வந்து தாராளமா எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பணவரவும் தனவரவும் நமக்கு அருமையாக இருக்கும் என்பதற்காக நம்ம இந்த வீடியோக்கள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களை பதிவு பண்ணுங்க. இல்லைன்னா கமெண்ட்ல நீங்க வந்து பதிவு பண்ணீங்கனாலும் ஓகே. வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைனாலும் பதிவு பண்ணுங்க. ஃபோன் பண்ணி எடுக்க அப்படின்னு தயவு செய்து கோவித்துக் கொள்ள வேண்டாம். ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பலன் சொல்லல அப்படின்னு நீங்க வந்து எதுவும் நினைக்க வேண்டாம். நீங்க வந்து ஃபோன் பண்ணல, நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது பதிவு பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை. சார் எடுத்து ஏதாவது பலன் சொல்லுங்க சார், அதெல்லாம் சொல்ல அதாவது டைம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருந்தா வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் மற்றபடி யாருக்கும் பேச முடிய மாட்டேங்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கும் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கங்கள் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நேரடியா நீங்க பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து பார்த்துக் கொள்ளலாம். அதுக்கு டைம் சொல்லுவாங்க. அந்த டயத்துல கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு வாட்ஸ்அப் இதுலயே சொல்லிடுவோம். சரிங்களா? ஓகே, மீண்டும் இது போன்ற அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.